எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன செய்வாங்க, நான்வெஜ்ஜில் தான் முட்டை பரோட்டா போடுவோம் அப்படின்னு. முட்டை பரோட்டா இல்லை, கொத்து பரோட்டா போடணும்னு போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பியூர் வெஜ்ஜிலையும் நம்ம கொத்து பரோட்டா போடலாம். அதுவும் சாம்பார் ஊற்றி போடலாம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். வெஜ்ஜு சாம்பார் கொத்து பரோட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், அப்படி இல்லைன்னா சின்ன பல்லாரி வெங்காயம் 2. நான் வந்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் பெருசாக போட்டுக்கிறேன். அதை வந்து ஓரளவுக்கு பிடிச்சா, ரொம்ப பிடிச்சா வேணாம், ஓரளவுக்கு பிடிச்சா வெட்டி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொத்து பரோட்டா தான் போட போகிறோம். நம்ம கொத்துற எல்லாமே பீஸாக தனியாகிடும். அதனால் வந்து ஓரளவு கொத்தி வச்சுக்கலாம், வெட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இந்த சைஸ் இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக போட்டாலும் ஓரளவு புளிக்கும். அதனால் வந்து மீடியம் சைஸாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த பெட்டரான டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த தக்காளியும் வெட்டி போட்டுக்கலாம். அது ரொம்ப பொடிசாக வெட்ட வேணாம், நார்மலாக வெட்டினாலே போதும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 10-15 கருவேப்பிலை இலை மட்டும் எடுத்து வச்சுக்கிடுவோம். முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பரோட்டா. 2 பரோட்டாவை வந்து நல்லா பிச்சு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இந்த 4ஐயுமே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதாவது கொத்து பரோட்டா போடுறதுக்கு ரெடி ஆகிடலாம். முட்டை பரோட்டாவே போட்டு பழக்கம் ஆயிடுச்சா, அதனால் வந்து அந்த முட்டை பரோட்டான்னு டக்குன்னு வருது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நல்லா போட்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஆயிலையை ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடணும், நல்லா வெந்திருக்கணும் வெங்காயம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஓரளவுக்கு பாதிக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ வந்து அது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம பிச்சு போட்ட பரோட்டா எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் கிண்ணத்தை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக ஊற்றி ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரோட்டா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. என்னென்னா சாம்பாரில் போய் கொத்து பரோட்டா போடுறோம், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு யோசிக்காதீங்க. வேறு லெவல் இருக்கும் டேஸ்ட்டு, பட்டையை கலப்போம். ஏன்னா அது நான் வந்து மாலை போட்டிருக்க டயத்தில் இதை நான் போட்டு சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக அதை நான் மாலை போடாதப்பே போட்டு சாப்பிடுவேன். ஏன்னா சைவம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, ஃபுல் சைவம் தான். வெங்காயம், பரோட்டா, சாம்பார், அவ்வளோதான். வேறு என்ன போட போகிறோம்? ஃபுல்லாமே வெஜ்ஜு. அப்புறம் இந்த காய்கறி தான், அந்த வெஜிடபிள் ஐட்டம் தான் ஃபுல்லாமேவும். அதனால் வந்து என்ன தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு சாம்பார் ஃபுல்லாக ஊற்றிருக்கோம் இல்லையா, நல்லா ட்ரை ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொழுன்னு வரும். அந்த சொதன்னு கொத்தணும் அப்படின்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும். அப்படி வேணாம். அதனால் வந்து கொஞ்சம் பொழுன்னு ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொத்தி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா சூப்பராக குத்தியாச்சு முட்டை பரோட்டா, அதாவது கொத்து பரோட்டாவை. சாம்பார் கொத்து பரோட்டா, சைவ கொத்து பரோட்டா. இதை வந்து இன்னும் கொஞ்சம் லேசாக கிண்டி விட்டு அப்படியே தட்டில் எடுத்துடலாம்.
ஏன்னா பெப்பர் மிளகுத்தூள் போட்டிருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ஒன்றா செய்கிற மாதிரி கிண்டிட்டு அதை அப்படியே தட்டில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வாசமே கமன்னு ஒரு சூப்பரான வாசமாக இருக்குது. கண்டிப்பாக அதை சாப்பிட்டே ஆகணும். இதை அந்த வாடையிலே நம்மளுக்கு இப்படி பசி எடுக்குதுங்க. இதுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை, 2 சட்னி சாம்பார் இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாம்பார் கூட வேணாம், சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து நான் கொஞ்சம் சொதன்னு போட்டு சாப்பிடுவேன், அதனால நான் சாம்பார் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு, உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்ணும், வெஜ்ஜு கொத்து பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சாம்பார் ஊற்றி கொத்து பரோட்டா சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.